கண்களை மூடி பயபக்தியோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திற்கு அடிமை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட போதகர் குடும்ப அங்கத்தினருக்காய் ஸ்தோத்திரம். சர்ச் எல்டர்ஸ் அனைவருக்காக ஸ்தோத்திரம். மூப்பர் குழுவுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை அனைவருக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் அப்பா இயேசுராஜா நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பதாக. என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் இன்னும் சத்தமா ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். Acts chapter 4 verses 20 என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அறைகூவல் பேதுருவின் வீர முழக்கம். 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி சப்பானியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல நடக்க வைத்து விட்டார்கள். இந்த பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், யோதர்கள் எல்லாம் ஒன்னா கூடிக்கிட்டு இந்த பேதுரு யோவானை ஓயாம தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பிரச்சனை. ஒரு அற்புதம் நடந்தது. ஏன்னா தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறவி சப்பானி உயிரோட அந்த சப்பானியை சுகமாக்கிட்டாங்க. இது தாங்க முடியல. அவனை பிடிச்சுக்கணும் கேக்குறாங்க, இவங்கள பேதுரு யோவானை பிடிச்சுன்னு கொடையிறாங்க. அப்போ இவரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. எப்ப பாரு இவங்க போற இடத்துல எல்லாம் பேதுரு யோசித்து பார்த்தாரு. கொஞ்சம் கூட பயப்படாம சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நீ சொல்றீங்க, பேசக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் நடக்கிற நிகழ்ச்சிகள் கண்கூட நடக்குத. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துக்கல, அந்த உடம்பை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி பரப்பிடுங்க நியூஸ்னு சொன்னாங்க எல்லாத்தையும் ஏறுவது அரண்மனையில். ஆனா அது வெற்றி பெற்றதா? அவரு உயிர் தெழுந்த உடனே பரலோகம் போயிருந்தா ஜனங்க நம்பி இருப்பாங்க. ஆமா இயேசுவை காணோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. உயிர் தெழுந்த இயேசுவே எல்லார்கிட்டையும் போய் பேசுறாரு. 40 நாள் எவ்வளவு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. உயிர் தெழுந்த பிறகு இயேசு 40 நாட்கள் எவ்வளவு பேருக்கு காட்சி அளித்திருப்பாரு, எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருப்பாரு. அப்போஸ்தலர் 1:3 படிக்கிறோம். 40 நாட்கள் சீடர்களோடு தங்கி இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு உவமைகளாக திருஷ்டாந்தங்களாக பேசினார். கடைசி கட்டம், பரலோகத்துக்கு போறோம். கடைசியா என்ன பேசுறது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேச முடியும், வேற வழி இல்லை. சும்மா வீணான கதைகளை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. தெளிவா இருக்குது பாருங்க. பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் உயிரோடு தன்னுடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தெளிவா இருக்குது. அப்ப யாருமே அதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. இயேசு உயிர் தெழுந்து அவரே போய் எல்லார்கிட்டையும் பேசுறப்போ இயேசு உயிரோடு எழுந்து கொள்ளவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அப்படிதான் கண் கூட சீடர்களை கொண்டு அற்புதம் நடக்குது. இயேசு போயிட்டாரு, சீடர்கள் அங்கங்க அற்புதம் செய்யறாங்க இயேசுவின் நாமத்துல. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது, அதை தடுக்க நீ யார்? அப்படிதான் வீர பேதுரு. தேவ பிள்ளைகளே, பாஸ்டர் சபை விசுவாசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தரார். சாட்சி உள்ளவர்கள் முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்கள். நான் மாணவனா இருந்த பொழுது முதல்ல இந்த மைக்கை கையில பிடிச்சதே சாட்சி சொல்றதுக்கு தான். படிக்கிற காலகட்டத்தில் காலேஜில் வேலூர்ல சாட்சி. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது, சாட்சி சொல்லணும். அதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். பிரசங்கம் அது இல்லை, அது டைம் இருந்தா அப்புறம் கொஞ்சம் போட்டோம். இதை சொல்றேன். முதல்ல இந்த சாட்சி கேட்ட பிறகு முந்திக்கணும். நாங்க
ஏற்கனவே சொன்னபடி கல்லூரியில படிக்கிற காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு சியோன் பெந்தகோஸ்தே சபை வேலூர் கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ல நாங்க எல்லாம் படிச்சு வளர்ந்ததுனால சண்டே லைன் அனுப்பிடுவார். ஆளுக்கு 3 இட்லி அன்னைக்கு சாப்பிட்டு சர்ச்சுக்கு போயிடணும். சிஎஸ்ஐ அண்டர்டேக்கிங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள நுழையிற வரைக்கும் வார்டன் வருவார், பாப்பாரு. நான் சிக்னல் குத்துருவேன், நான் தான் இதுக்கெல்லாம் லீடரு. அங்க போர் அடிக்குதுன்ட்டு பரிசுத்தாவி சர்ச்சு அல்லேலியா சொல்லி ட்ரம் வச்சு பாட்டு பாடுற சர்ச்சு தான் பரிசுத்தாவி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்ப்பேன் என் ஃப்ரெண்டுங்கள. நான் ஒருத்தன் நைஸா அந்த பக்கம் வருவேன். அப்புறம் ஒருத்தனா வந்து அங்கிருந்து நடந்து காட்பாடி அங்க வேலூர் அங்க நடந்து போய் அங்க சேர்ந்துருவோம். அவங்க பாட்டு பாடி கை தட்டி ட்ரம் வச்சு பாட்டு பாடுவாங்களே, அங்க போய் சேர்ந்துருவோம். அதான் ஒரு திருப்தியா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு. ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நானும் என் கூட வந்த நண்பர்கள் ஹாஸ்டல் மாணவர்கள் அங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணி சபையாருக்கு சாப்பாடு போடுவாங்களே, அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனது அந்த இலைகளை எல்லாம் நாங்க தான் எடுத்து வெளியே போய் போடுவோம். வாலண்டியர் சர்வீஸ் கர்த்தர் அதெல்லாம் பாக்குறாரு. அப்போ சாட்சி யாராவது உண்டான்னு பாஸ்டர் கேட்கறதுக்குள்ள நான் போய் அங்க நின்று இருப்பேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பவுலா சொல்லுப்பா, சாட்சி சொல்றதுக்கு மைக்க வாங்கிட்டு ஒரு 2-3 சாட்சி சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரம். அவ்வளவு ஆர்வ கோளாறு. அன்பா சகோதரா வாலிபனே ஜாக்கிரதை அச்சு பழிச்சுட்டு ஆசை பேர பேச்சுட்டு போய் உட்காந்துருவேன். அவர் அப்பே இவன் பெரிய ஆளா தான் வருவான் போல இருக்குது ஊழியத்துல அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் அப்படியே பண்ணிட்டார். அல்லேலூயா. 1959 ஜூன் மாதம் 12ஆம் தேதி பீகார், வட இந்தியா பீகார் முசாபானியில ஒரு இந்து குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். கணக்கு போட்டு பாருங்க, இப்ப 67 வயசாகும். என்ன பத்தி தான் நான் சொல்றேன். கனவு காண்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மகாத்மா காந்தி 1959 பிறந்தாரான்னு போய் சொல்லணும் இருக்கு பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கிட்டாரு அவரு, 48 போயிட்டாரு. அப்போ என் பேரு வேலாயுதம், எங்க அப்பா பேரு பாலாஜி, எங்க அம்மா பேரு ஆண்டாள். 3 வயசுல செத்து போயிட்டேன். பீகார் முசாபானில 3 வயசுல கம்ப்ளீட்லி டெட். சிபிஎம் பாஸ்டர் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க பாரு. என்னடா இது ஒரு அழுகை கூக்குரலா இருக்குது, போய் பார்க்கலாம் என்று வந்தவர் குழந்தை கடத்தி டெட் பாடி, எங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாரும் அழுதுன்னு இருக்கிறாங்க. அவரு என்ன பண்ணாரு, நம்ம பாஸ்டா இருக்கிறோமே தொழில் தர்மத்துக்காவது ஒரு ஜாம் பண்ணிட்டு போலாம், அப்படியே போயிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவுக்கு ஏசுனார் பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்லி ஆறுதலுக்கு ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆறுதல் ஜெபம். ஆனா நடந்த அற்புதம் என்ன, அவர் ஜெபிக்கும் போது நான் உயிரோடு வந்துட்டேன். கையை தட்டுங்க எல்லாரும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த அற்புத காட்சியை கண்ட என் பெற்றோர் அப்பொழுது இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார். வீட்டிலே கிடந்த அத்தனை விக்கிரக படங்களை கட்டி தொயின் போட்டு கட்டி வீட்டு தென்னைமால இருந்து அச்சாறு தெருவில், பாலாஜி நடாச்சு உனக்கு சாமியெல்லாம் தூக்கி போடுற தரையில ஒரு ஐயா, இயேசுதான் உண்மையான தெய்வம், செத்து போன என் குழந்தைய உயிரோடு எழுப்பினாரு, இனிமே நாங்க இயேசுதான் துதிப்போம் அப்படின்ட்டார். இப்படி பொன்னைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க எங்க ஊருக்கு அந்த பக்கம், ஆந்திரா போற பக்கம் பொன்னை சொல்லுங்க. ஆமா, அங்க இப்படி சாட்சி சொல்லுகிறேன். பின்னாடி ஒரு ஐயா, எப்பா நீ தானே அது? ஆமா ஆமா, அந்த நடந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன், அங்க இருக்கிற நான் பண்றாரு மிலிட்டரி அந்த கெனியில வேலை செஞ்சு அவரு வந்துட்டாரு. ஆமா அவங்க அப்பா அப்படிதான் பண்ணாரு, வயிறாரு. ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதே போல ராணிப்பேட்டையில் ஒரு சர்ச்சில் பேசுறப்ப இந்த சாட்சி சொல்றேன். கூட்டம் முடிஞ்சதும் ஒரு அம்மா வந்தாங்க, இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப நாங்க இருக்கிறேன், ஏன்னா என் கணவர் அங்க எலக்ட்ரிஷியனா, அந்த கெனியில எலக்ட்ரிஷியனா இருந்தாரு. எத்தனை ஆதாரங்கள் பாரு. கொண்டு போயிட்டாங்க, என்ன மேக்கப் பண்ணி எங்க சிபிஎம் சர்ச்சுக்கு. ஐயா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்க, இயேசு எம்பெருமான் என் குழந்தை உயிரோடு எழுப்பிட்டாரு, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப
அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க தொடர்ந்து வாங்க, இன்னைக்கு நீங்க ஆவலோடு வந்திருக்கிறதுனால குழந்தைய பிரதிஷ்டை பண்ணலாம். ஏன்னா குழந்தைலாம் உயிரோடு எழுப்பினாரு, கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணிடலாம், பேரு இன்னைக்கு மாத்திரலாம் 3 பேருக்குன்ட்டார். சரி அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரதிஷ்டை பண்ணி பிளஸ் பண்ணி ஜபம் பண்ணிட்டாரு. எங்க அப்பா பேரு பாலாஜி ஜான் ஆயிட்டாரு. ஆண்டாளா பிறந்த எங்க அம்மா மேரி ஆயிட்டாங்க. வேலாயுதமா பிறந்த நானு பவுல் ஆயிட்டேன். அதனால கூட்டம் முடிஞ்சுதான். ஆனா வேலாயுதம் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, பவுலுன்னு சொல்லுங்க. அது பழைய பேர், பழையவைகள் ஒழிந்து போயின. ஆமா, கிறிஸ்துவ பேர் மாத்தலாம், தப்பு. வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு ரட்சித்து அவருக்கு ஏற்ற ஆயுதமாக மாற்றி பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதான் விளக்கம். வளரேன் 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 வளரேன். ஓல்டு SSLC முடிச்சுட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா நான் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் ஞாபகம் நல்லா இருக்குது. கனவு கண்ட மாதிரி அங்க பானாவரம் சோளிங்கர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கந்து அங்கிருந்து ஒரு ஒத்த வண்டியில எங்க ஊருக்கு கிராமம் வெள்ளாத்தூர் வண்டியிலிருந்து இறங்குறப்போ எங்க பாட்டி அப்படியே என்னை வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா என்ன அப்பதான் முதல்ல பாக்குறாங்க. என்ன பிறந்தது அங்க, சொந்த பந்தமெல்லாம் சூழ்ந்துச்சு. அந்த கிராமத்துக்கு நான் புதுசு. அப்படி இந்த சூழ்நிலையில ஓல்டு SSLC பாஸ் பண்ணிட்டு வேலூர்ல காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா இல்ல. எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? பயபக்தி, ஜபம், பாட்டு. காலையில 5 வசனம் ஒப்பிக்கலன்னா சாப்பாடு கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. நசராய விரதம் மாதிரி. பாவம்லாம் என்னன்னு தெரியாது. அவ்வளவு பரிசுத்தம், பக்தி. சர்ச்சுக்கு நான் தான் போய் பாஸ்டரே எழுப்புவேன். டேய் 9 மணிக்கு தான்டா சர்ச்சு, ஏன்டா இப்ப போறேன்னு வாரு எங்க அப்பா. அதெல்லாம் முடியாது, நான் இப்ப போனோம் சர்ச்சுக்கு. கூட்டி இருக்கோம். அவர் தங்கி தூங்குற ரூமுக்கு போய் உபதேசியார் சொல்லுவாங்க, ஐயா தோத்துறேன் ஐயா, நான் பவுல் வந்திருக்கிறேன். அப்பா நைனா வந்துட்டியா, சாவி சர்ச்சை நல்லா பெருகிடு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிரு, ஜெபம் பண்ணு, நான் வந்துடுறேன், பாயெல்லாம் போட்டு உக்காந்துருன்றேன். அப்படியே சர்ச்சை நான் பெருக்குவேன். பாய் போட்டு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டு உக்காந்து பைபிள் படிச்சுன்னு இருப்பேன். எல்லாம் பாட்டு இதெல்லாம் எடுத்து பார்த்துனது பாட்டிக்கின்னு இருப்பேன். இப்படிதான் நான் வளர்ந்தேன். பக்தின்னா பக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோரை விட்டுட்டு காலேஜில் சேர்ந்த பிறகு கொஞ்சம் திமிரு ஏறி போச்சு பாரு. பசங்க கூட சேர்ந்துக்கின்னு சினிமாவுக்கு பாருது. டேய் என்கிட்ட பைசா இல்லடா பவுலுன்னுவான், நான் டிக்கெட்டு போடுறேன் வாடான்றது. ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி இவனுங்களுக்காக. நான் பக்கத்திலே காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் பக்கத்திலே லட்சுமி தியேட்டரு, இப்ப அது காணும். அங்க போயிட்டு பார்த்துட்டு ஒரே குஷி. ஆனா நல்லா என் மனசாட்சி துடிக்கும், என் மனசாட்சி துடிக்கும். சின்ன குழந்தைல செத்து போயிட்ட, ஏசப்பா உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு, இந்த சினிமாவெல்லாம் உனக்கு தேவையா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும் மனசாட்சி. அந்த நேரம் பார்த்து அதை மடங்கடிக்கிறதுக்கு, அதை பிளாக் பண்றதுக்கு பசங்க கிட்ட நான் பேசுறது சந்தோஷமா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. காப்பாற்றப்பட்டவன் பேசுவார். ஆனா அந்த சினிமா பாக்குறப்பெல்லாம் என் கவனமெல்லாம் வசனம் பாட்டு இதான் ஓடுன்னு இருக்கும்ல. பாக்குறது என்னமோ சினிமா தான், ஒண்ணு கூட என் மனமண்டல ஏறாது. அது என்னது, அது என்னது எழுத்தெல்லாம் வருது, சரி படிக்கிறது, அது கவனமா படிக்கணும்னு நினைப்பு. அது படிக்கலன்னா வாத்தியார் வந்து திட்டுவாருன்னு நினைப்பு. சினிமாவில் ஸ்கிரீன்ல வர்ற எழுத்த, அந்த கதை என்ன அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இது எப்படி படம் வருது, டெக்னாலஜியில போயிடுவேன். எல்லாரும் இப்படி ஸ்கிரீனை பார்த்துன்னு இருப்பாங்க. சினிமா அந்த புகை வருது, அந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்துன்னு இருப்பேன். இந்த சந்துல இருந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வர சந்து சின்னது, இங்க எவ்வளவு பெருசு பாருங்க படம். அதான் பாவம். ஆரம்பத்துல சின்னதா தான் தெரியும், இங்க பெருசாயிடும். ஆனா மனசாட்சி வேதனை வேதனை வேதனை. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் இங்கே நிக்கணும். அப்பப்போ நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. சினிமாவை கண்டேனே அதை பற்றி அல்ல, என் வாழ்க்கையில் நான் கண்ட அற்புதங்களை சொல்கிறேன். 1977 அக்டோபர் 8ஆம் தேதி ஒரு அண்ணன் எங்க ஹாஸ்டலுக்கு வந்தாரு வேன்ல. தம்பி உன் பேர் என்னடா? பவுல். ஓ இன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண போலாம், ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கோ, ஜெபம் முடிச்சிட்ட பிறகு நான் உங்களை எத்தாந்து இங்க விட்டுறேன்னாரு. எனக்கு இந்த வேன் பைத்தியம், வேன் பைத்தியம், பேனா பைத்தியம், ரேடியோ பைத்தியம் இதெல்லாம் உண்டு சின்ன வயசுல.
அந்த கிராமத்துக்கான டிரான்சிஸ்டர் எடுத்துன்னு வந்தா நான் போய் அவர் கூடவே நின்று இருப்பேன். என்னடா அந்த டிரான்சிஸ்டர் தான் கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட வாங்கி வச்சுட்டு நோட்டிக்கின்னு பாட்டு அதெல்லாம் பண்ண இருப்பேன். இதெல்லாம் பார்த்து எங்க அப்பா ஒரு ரேடியோவே வாங்கி கொடுத்துட்டார். இந்தாடா ரேடியோ பைத்தியம் இருந்தா வச்சுக்கோ. இப்படிதான் அப்படியே பட்டவன் அந்த விழிப்பு ஜபத்துல கலந்துங்கன்னா 10 பேர் கூட வந்துட்டானுங்க என் பேச்சை நம்பி. அங்க போனா 9:30 மணிக்கு என் கூட வந்தவங்க என்ன கூப்பிட்டுதானே அவங்க எல்லாம் வந்தாங்க. டேய் பவுல பஸ் எடுக்குது சாப்பாடு வாங்கின்னு வாடாட்டோம். நான் போய் என்ன கூட்டிட்டு போனார எங்களை ஒரு அண்ணன் பக்திமான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி கிட்டார் மாட்டிக்கிட்டு அப்படி பாண்டுங்கிறாரு. அண்ணன் என்ன தம்பி சொல்லுங்க, நான் கூட்டு வந்தேன் வேன்ல 10 பேரு, அவங்களுக்கெல்லாம் பசி எடுக்குதான், எனக்கு கூட எடுக்குது, ஆனா என்ன சொல்ல சாப்பாடு. அவரு கண்ணை மூடன் தான் பக்தியில, தம்பி இன்று இரவு நாம் அனைவரும் உபவாசம் இருந்து விழித்திருந்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்துல. வந்துச்சு பாரு எரிச்சல போன அவனுக்கிட்ட எந்த மூஞ்சை வச்சுன்னு பார்த்து ஒன்றும் புரியல. ஏய் சாப்பாடு இல்லையாண்டா, உபவாச விழிப்பு ஜபம், உன்னை நம்பி வந்தம் பாரு, காபி ரெடி சவுண்ட் கேட்சி. அவ்வளவு பேர் விட்டாங்க ஓட்டம், பசின் கொடுமை. ஒருத்தனும் 2 டம்ளரு 3 டம்ளரு காபி குடிக்கிறாங்க. நானும் குடிச்சிட்டேன், நடக்கிறேன், டொல் சவுண்ட் கேக்குது. ஒன்னும் இல்ல வயிற்றுல காப்பி தான் இருக்குது, அதனால ஃப்ரீயா கேக்குது சவுண்ட். மொழியொரு ஜபம் ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் போய் உட்காந்து நான் நினைச்சேன் நாங்க மட்டும் தான். அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த காலேஜ்ல தங்கி படிக்கிறவங்க இருக்கிற ஹாஸ்டலாண்டு போய் அங்கங்க 10 பேரை பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. 120 பேருக்கு மேல அவங்க சேர்ந்துட்டோம். எஜுகேஷன் பெண் பிள்ளைகள் உட்பட கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள். நாங்க இருந்த ஹாஸ்டல் ஒன்லி கிறிஸ்டியன் பாய்ஸ். சரி கூப்பிட்டு வந்துட்டாரு அண்ணன், பாவம் பக்தியா என்னமோ நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். நடந்துச்சு. நடந்து தெரியுமா, 2வது செக்ஷன். அந்த ஐயா ஆயக்காரன் தோரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் மார்பில் அடித்து கொண்டான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அந்த வசனம் சொல்ற. என்ன நடந்ததோ தெரியல, என்னையும் அறியாம நான் மார்பில் அடித்து கொண்டு, ஏசப்பா ஏசப்பா நான் பாவி என்ன மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் எனக்கே தெரியல நான் என்ன பாவம் பண்ணேன்னு. அந்த சினிமா பார்த்தனே கொஞ்சம் ஒரு 2-3, அதான் எனக்கு தெரிஞ்ச பாவம். மீதி ஒண்ணும் எனக்கு பிடிக்காது, எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல, ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் என் உள் உணர்வு, நீ பாவி, நீ அறிக்கையிடு, உன் பாவத்தை அறிக்கையிடு. வசனமெல்லாம் வருது, நான் பைபிள் எல்லாம் படிச்சு மனப்பாட வசனங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதெல்லாம் வருது. மகனே உன்னை ஒப்பு கொடு. அதெல்லாம் சவுண்ட் கேக்குது. உருண்டு புரண்டு அழுது எனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது அப்படியே மயக்கம் வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. 3 மணி நேரம் கழிச்சு நான் கண் விழித்திருக்கிறேன். என் கால் தலை வரைக்கும் ஒரு 4-5 பேர் கெட்டியா பிடிச்சி அமுத்துனுக்குறாங்க தரையில. ஏப்பா என்ன அப்படி பண்றீங்க, என்ன ஆச்சு? பவுல பயங்கரமா அழுத, சத்தம் போட்ட, உருண்ட பிறண்ட, ஒரு 4-5 பேரை வச்சுட்ட, அதைத்தான் அப்படி பிடிச்சிட்டோம். பற்பல பாஷெல்லாம் பேசலாம். ஏன்னா எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் பேசணும், அந்நிய பாஷை நான் பேசணும். ஆமா, ஆனா நல்லா தெரிஞ்சு எனக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது. எல்லாம் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அந்த பிரசங்கர், பவுல் உனக்கு இயேசு ரட்சிப்பை தந்திருக்கிறார், உன் பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார், வா வந்து முன்னாடி நின்று சாட்சி சொல்லுனார். வந்து மைக்க வாங்கி இயேசு என்ன அந்த நேரத்தில் எப்படி ரட்சித்தார், என்ன நடந்தது, நான் முதல்ல அப்பதான் வாயை திறந்து பேசுறேன் இயேசுவை பற்றி சாட்சி. அப்புறம் அவர் சொன்னார், இந்த தம்பி மாதிரி நீங்க எல்லாம் கூட ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. என் கூட வந்தானுங்களே, டேய் என்னடா பவுல இந்த மாதிரி ஆயிட்டான் பத்தியா, உங்க சினிமா கிடையாது, அவன் கூட்டு போக மாட்டான் போலக்குது, ஆனாலும் அவன் மாதிரி நம்மளும் ஒப்பு கொடுத்துடலாம், என்னவோ நம்மளை கூட்டு வந்தான், வாங்கடான்னு 10 பேர் வந்துட்டான். ஐயா இயேசு எங்களை ரட்சிக்கணும். அப்புறம் நானும் கூட அவன் கூட முட்டி போட்டு
ஃபர்ஸ்ட் என் தலைமையில கை வச்சார் பாருங்க. பரிசுத்தாவி பலமா என் மேல இறங்கினார். பற்பல பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே எல்லாரும் மேல இறங்கினார். என் கூட வந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லுங்க, பேசாமல் இருக்க கூடாது, கன்னத்துல கை வைக்க கூடாது. கப்பலே கவுந்தாலும் கப்பல் இருந்தா தானே. சாதாரண பேப்பர் கப்பலே செய்யறதுக்கு தெரியல, அப்படி நினைக்குது அந்த அம்மா. இப்படிதான் என்னுடைய இதனால் உண்டானது. 3ஆம் அடுக்கு மாடிக்கு மேல மொட்டை மாடியில தினந்தோறும் இரவுல நாங்க எல்லாரும் ஒன்றாக கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது எந்த இடம் தெரியுமா? எனக்கு இந்த வீசிங் வரும். ஆண்டவருடைய கட்டளையை தான் மீறிட்டேன். நெசராய் விரதமெல்லாம் போச்சு. காலேஜில் வந்து சேர்ந்த பிறகு எல்லாம் பன்றியோடு சேர்ந்த கன்று போல மாறிட்டதுனால இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டது. மூச்சு திணறு, ஆஸ்துமா. எங்க அப்பாவுக்கு ஆஸ்துமா. அந்த பீகார் முசாபானி அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் அந்த வேலை செஞ்ச அதனால உண்டான விளைவு அந்த கேஸ் டஸ்ட், அதுல அவருக்கு ஆஸ்துமா. அப்புறம் தானே நான் பிறந்தேன். அது சில வியாதி பரம்பரையா வந்துடும் சொல்லுவாங்க. அப்படி எனக்கு வந்துட்டு. இப்ப எப்படி நான் எங்க அப்பா அம்மாக்கு சொல்றது, அடப்பாவுமே எனக்கு வந்தது உனக்கு வந்துச்சா, பிரச்சனை வருத்தப்படக்கூடாது என்று சொல்லி செத்து போயிடலாம். செத்து போன என்ன இயேசு உயிரோடு எழுப்பினாரு. ஆனா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஐடி எலக்ட்ரிஷியன் படிக்கிறப்ப இந்த வேதனை. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஸ்டடி படிச்சுட்டு அழகா தூங்குவாங்க போய். நான் ஸ்டடி ஆகலையே அந்த டெஸ்க் மேல தலையை வச்சுன்னு இப்படி இருப்பேன். பட் வீசிங் ட்ரபிள் ஓவர் ஆயிடும். பயிர் சாதம், மோர் சாதம், எலுமிச்சம் சாதம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு, போய் செக் பண்ணா. குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்க கூடாது, குளிர்ந்த தண்ணி குடிக்க கூடாது. ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், ஹாட் வாட்டர்ல தான் குளிக்கணும். ஹாஸ்டல்ல யார் ஹாட் வாட்டர் போட்டு கொடுப்பான்? அதனால ஓவர் இதை தாங்க முடியாது. எப்படியாவது அப்பா அம்மாக்கு தகவல் தெரியுதான் போதே செத்துலான்னு 3ஆவது மாடிக்கு மேல கைப்பிடி மேல எழுந்து நின்று ஏறி கீழே பாக்குறேன். ஒரு நாள் ஒரு 2:30 மணி இருக்கும், மிட் நைட், யாருக்கும் தெரியாம பார்த்தும் பாருங்க. கீழே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, இறங்கி போயிட்டேன். சாயத்துக்கு தான் போனேன். ஆனாலும் அதுல ஒரு செத்து போயிட்டா பரவாயில்ல, டப்புன்னு கை கால் உடஞ்சி. அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை எதுக்கு? ஆஸ்துமா போதோ இல்லையோ, என் ஆத்மா போயிரும். இறங்கி வந்துட்டயா. அதுக்கு பிறகுதான் இந்த விழிப்பு ஜபம். அதை தொடர்ந்து அதே மாடியில துவங்கப்பட்டது பிரேயர் ஃபெலோஷிப். அப்படிதான் நாங்க ஊழித்த ஆரம்பிச்சோம். படிக்கிறப்பவே நாங்க ஊழித்த ஆரம்பிச்சோம். சனி ஞாயிறானா சாயந்தரமானா ட்ரம், அங்க ஒரு சின்ன சர்ச் இருக்கும், அதுல ட்ரம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஊரா கிராமமா போய் என்னதான் பேச விடுவாங்க. பவுல் நீ தான் பேசணும், எனக்கு கூட வரவங்க ஒண்ணும் தெரியல, பாட்டுக்கிட்டு பாடுவாங்க. எங்கேயோ 3வது தெருவுல ஒரு அம்மாக்கு பேய். இந்த பாட்டு சவுண்ட கேட்டு சாப்பிட்டுங்கிறது கைய கூட கழுவாத அலறி அடிச்சுன்னு ஓடியாரு, ஆடிக்கணும் அப்படி வருது. எனக்கு தெரியாத, இப்பதானே ஊழித்து போய் செய்யறோம் தெருவுல. கண்ணை மூடிக்கினேன். நான் பேய ஓட்டுறணும் இல்லையோ, அது வந்து எங்களை அடிச்சிடக்கூடாது ஆண்டவரே, அப்பா எங்க மாட்டை காப்பாத்துங்கப்பா. மனசுலயே ஜபம் நடக்குது. எங்க கூட வந்தாங்களே 10 பேர் 5 பேர் இல்ல, கிராம ஊழித்துக்கோம். அங்க நின்னுக்கிறான், என்னப்பா என்ன ஏன்டா கூட்டு வந்து டேன்ற மாதிரி. அவன் நினைச்சுட்டான் பேய் அவனதான் வந்து அடிக்க போதுன்னு. நானே நினைச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா நான் பிரசங்கம் பண்ணி ஜபம் பண்ணி முடிச்சுட்டுக்குள்ள அது நம்ம உருண்டு பிறண்டு தெருவெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே செத்த பணம் போல மாறிடுச்சு. இது என்னடா பிரச்சனையா போச்சு, செத்து போயிட்டாக்க நம்ம மேலதுல பழி வரும்ட்டு. அப்பதான் நோயாளிகள் தலைமையில் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். ஏசப்பா சொன்ன வார்த்தை. என்னதான் நடக்குது நடக்கட்டும், தலைமையில கை வச்சு ஜாம் பண்ண பாருங்க. எழுந்து உக்காண்டாங்க, தலைமையில முக்காடு போட்டுக்கினாங்க. நான் சொல்லவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்க இருக்கிறேன் என்னன்றேன். அம்மா ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கினார், பிசாசின் பிடியில இருந்து விடுதலை ஆக்கினார், தைரியம் வந்துருச்சா, இனிமே ஏசப்பாவை துதிங்க. ஐயா நன்றிங்கய்யா, நாங்க எப்படி வந்தது எனக்கே தெரியலையான்றேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க
கூடாது. இவ்வளோண்டு ஏன் சொல்றேன் தெரியுமா? விசுவாசிகளே, வெக்கப்படக்கூடாது. சாட்சி சொல்றதுக்கு இனி வரும் நாட்களில சாட்சி உள்ளவர்கள் அப்படின்னு ஐயா வாயை திறந்து பேசுறப்ப வந்து நிக்கணும். 4-5 பேருங்க இவ்வளவு நின்னுறணும். பெரிய பெரிய நற்செய்தி கூட்டத்துல பாத்தீங்களா, ஏசப்பா என்ன தொட்டார் சுகமாக்கினாருன்றவங்க வாங்க மேடையில பின்னாடி வாங்க 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 வந்து நின்றுவாங்க. அது மாதிரி வந்து நின்னுறணும். அங்க போட்டோ எடுப்பாங்க, பேப்பர்ல போடுவாங்க, பத்திரிகையில போடுவாங்க, டிவியில வரும்னு நினைச்சுன்னா அங்க போய் நிக்கிறாங்க. அப்படி இல்ல அர்த்தம், அவங்க துணிஞ்சு போய் நிக்கிறாங்க பாருங்க, அதான் முக்கியம். இங்க போட்டோ கிடையாது, விளம்பரம் கிடையாது. ஆனா கர்த்தர் பாக்குறாரு. கை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிதான் அனுபவங்கள். ஒன்னு சொல்றேன் கவனிங்கள். சாட்சி யாராரு சொல்றாங்களோ அவங்க தான் ஊழியர்களாக மாறி இருக்கிறார்கள். ஊழியர்களாக மாறி இருக்கிறார். சாட்சி சொல்லணும். முதல்ல பண்டிதர் பில்லி கிரகாம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான சுவிசேஷகர். என் வயசு ஆட்களுக்கு தெரியும், இப்ப கொஞ்சம் பேருக்கு தெரியும், இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கணும் அப்பா அம்மா. சாட்சி அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நேர்மையான நல்ல தேவ மனிதர், ரோல் மாடல் அவரை வச்சுதான் சொல்லுவாங்க. பில்லி கிரகாம். நான் அவரை நேரடியா பார்த்திருக்கிறேன். மெட்ராஸுக்கு வந்தார். 4 நிமிஷம் தான் பேசினார். 4 நிமிஷம் ரட்சிப்பை பற்றி. சும்மா சாதாரண அவரே நிக்கிறது கூட வேலை இல்லை பாவம். சாதாரணமா வசனம் ஒரு 4 வசனம் பேசிட்டு யாருக்கு இந்த ரட்சிப்பு தேவை வாங்கினார். அவ்வளோ ஜனம் போய் அங்க ஒரே அழ. காரணம் என்ன? அவர் நின்று பேசுகிற அந்த மேடைக்கு கீழே அடியில ஒரு 200 பேரு கண்ணீரோடு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜபம் ஜபம் காரியங்களை மாற்றும். நான் அதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டதுனால பாக்கிறதுக்கு கூட்டு போனாங்க, அந்த ஊழியத்தை பாக்கிறதுக்காக. யோசித்து பாருங்க, அவரு அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணி இருந்தார். மற்றவர்கள் ஒழுங்கு பண்ணி அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வாலிபன் அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணவங்க கிட்ட போய், ஐயா ஐயா எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க ஐயா, நான் ஒரு முக்கியமான சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்கிறான் அந்த பையன். போடா, இதெல்லாம் ஷெட்யூல் ஆயிடுச்சு ப்ரோக்ராம், முடியாது அப்படின்னு விரட்டி அனுப்புறாங்க. இவனால தாங்க முடியல, சொல்லி ஆகணும் சாட்சி. அதுக்கு பிறகு பில்லி கிரகாம் கையில கொடுத்துட்டாங்க மைக்க, பேசுவாரு. அவன் வந்து காலில் வந்துட்டான். இந்த சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி அவனுக்கு பர்மிஷன் கொடுக்காது போயிட்டாங்கல்ல, அதனால பில்லி கிரகாம் காலில் வந்து வந்துட்டான். பார்த்தாரு, சரி சொல்லுன்னு கொடுத்துட்டாரு. அவருக்கு என்னன்னா அவனை கொண்டு ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பறந்த உள்ளத்தோட கொடுத்துட்டாரு. அவன் சொன்னா, டைட்டானிக் கப்பலில் நான் பயணம் செய்தவன். டைட்டானிக் கப்பல் தெரியுமா? 111 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. டைட்டானிக் சினிமா படம் இல்ல, நடந்த நிகழ்ச்சி. அதுல பயணம் செய்தவர்களில் நானும் ஒருவன். டைட்டானிக் கப்பல் முழுகின போது துண்டு துண்டா உடைந்து சிதறி என் கண்ணெதிரே ஒரு போதகர், அவரும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார், நானும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன், எப்படியாவது பிழைக்கணும்னு சொல்லி. அவர் சொன்னார், தம்பி நான் மறிப்பனோ மறிக்க மாட்டோம், நீ கூட மறிப்பியோ பயிற்சிக்குவோ, ஆனா நான் மறித்தாலும் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்பவே மறித்தாலும் நீ மோட்சத்துக்கு ஆயத்தமாயிட்டு ஒருவேளை பிழைத்துக் கொண்டால் இயேசப்பா பற்றி சாட்சி சொல்லு, இன்னைக்கு ரட்சிக்கப்படு, இன்னைக்கு ஒப்புக்கொடுன்னு கேட்டாரு. நான் உடனே இயேசப்பா என் பாவங்களை எல்லாம் மன்னியும் எல்லாம் சொல்லி அந்த கடல்ல அழுது ஜபம் பண்ணின இயேசு கிட்ட அந்த ஐயா மரித்து போனாரு. நான் பிழைத்துக் கொண்டு இங்க வந்து சாட்சியாகி இருக்கிறேன். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். பில்லி கிரகாம் அந்த வாலிபனை கட்டி அணைத்து முத்தமிட்டேன். அவன் ஒரு சிறந்த ஊழியக்காரரா விளங்கினார். அந்த சாட்சி சொன்ன வாலிபன் சிறந்த ஊழியக்காரனாக விளங்கினார். அந்த ஒரு சாட்சியை ஊரா சொன்னாவே போதுமே. இயேசு என்னை டைட்டானிக் கப்பல் விபத்துல, கடல் அந்த விபத்துல இருந்து காப்பாற்றினார், உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். 3/4 செத்து போயிட்டாங்களே, காப்பாற்றப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான், செத்து போயிட்டு தான் அதிகம். அதுவும் சமீபத்தில் போன வருஷம் அத பாக்கிறதுக்கு ஒரு 5 லூசுங்க போச்சு நீர் மூழ்கி கப்பல்ல. அந்த டைட்டானிக் கப்பல் எங்க கிடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை என்னத்த பார்க்க போற நீ, அது எப்படி கருகி எப்படி என்ன நிலைமையில் இருக்குமோ தெரியாது. 5 பேர், அது கோடி கணக்குல செலவு பண்ண நீர்மூழ்கி கப்பல்ல அதை போய் பார்க்கறதுக்கு 5 பேர் போனாங்க. அதுல ஒரு அப்பா ஒரு பையன். இந்த லூஸ் அப்பா நான் மட்டும் போய் வரண்டா நீ இருன்னு சொல்லி நீத்திட்டு போய்க்கலாம். படிக்கிற பையனை கூட்டிட்டு போய்க்கிறான் அந்த கிழவன். படிக்கிற பையனை போனவங்க தான்
தகவல் தொடர்பே இல்லை, கட்டாயிருச்சு. அவசரம். அந்த நீர்மூழ்கி கப்பலை சரியான முறையில பழுது பார்க்கல. ஆர்வம் இருந்தது, பொறுமை இல்லை. அது ரொம்ப உதவாத தேர்ட் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலாம். அதுல எந்த பெசிலிட்டிஸும் அவ்வளவா இல்லை. 5 பேர் தான் அதுல உட்கார முடியும். 5 பேர் போனாங்க, ரைட்டு. போறப்பவே போயிடுச்சு. அது என்ன ஆனது இன்னைக்கு வரைக்கும் அது அந்த அழுத்தத்துல அப்படியே வெடிச்சோன்றான். அவ்வளவு சாம்பல், அப்படியே கடல்லே சாம்பல். தேவையா இதெல்லாம்? உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? சொல்லுங்க, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஞானத்தை பயன்படுத்துங்க. மோட்டார் சைக்கிள் போய் நிற்பேன், ஒரு சகோதரி நிறுத்தம், என்னம்மா அங்க போய் விட்டுருங்க. நடக்க முடியாதா? பஸ் வரும்ல, ஏறி போக வேண்டியதானே. நான் நிறுத்தி உன்னை ஏற்றிக்கின்னு போனோமா? பஸ்ல வா, இந்தா 10 ரூபாய் வச்சுக்கோ, நான் போயிடுவேன். அவங்கள மோட்டார் சைக்கிள்ல ஏற்றி கொண்டு போக ஏன் முடியல? உதவி செய்யணும் அப்படின்னு இருக்குது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். ஏன் நான் அவங்கள ஏத்தல? யாருக்குன்னா தோணுதா? வயசான அம்மா இல்ல, அது வாலிபத்துல இருந்து மீடியத்துல இருக்குது. ஏத்திக்கிட்டு போறேன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணு ஆச்சு, இங்கதான் இடிக்குது, ஏதோ ஒண்ணு ஆச்சு, பிரேக் டவுன், என் மோட்டார் சைக்கிள் பிரேக் டவுன், இல்ல பஸ் வந்து மோதிடுச்சு, இல்ல லாரி மோதிட்டான், 2 பேரும் பல்ட்டி அடிச்சு விழுந்தோம், அது செத்து போயிடுச்சு, நான் பழிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. பிரபல, சரி பிரபல விட்டுருங்க. ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஒரு பெண்ணை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனார். மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானது. அந்த பெண் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாரா? அகால மரணம் அடைந்தார். இவர் படுகாயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். போலீஸ் விசாரணை இனி நடக்கும். எவ்வளவு கேவலம்! அதான் ஞானத்தை பயன்படுத்து. இதே வயசானவங்களா இருந்தா நிறுத்தி எடுத்துன்னு போய் அங்க விட்டுருவேன். இல்ல படிக்கிற சின்ன பசங்க, அதான் ஞானத்தை பயன்படுத்து. இல்ல ஊழியக்காரங்க விசுவாசியம் கூட பாருங்க, இந்த விஷயத்துல ஃபெயில் மார்க் போயிடுவாங்க. மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அங்க போய் உட்காந்துருவாங்க. அவருக்கு பிரியமான சகோதரி வீட்டுல, அந்த சகோதரிக்கு புருஷன் இருக்குது, பசங்க இருக்குது, அவங்க பாத்துக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை விட அதிகமா யாரையும் நேசிக்கூடாது. ஒரு மனைவி தன் கணவரை விட அதிகமா யாரையும் நேசிக்கூடாது. முதல் இடம் சொல்லுங்க, முதல் இடம் யாருக்கு? உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க. உங்க இருதயத்திலே முதல் இடம் யாருக்கு? ஏசப்பா. கை தட்டுங்க எல்லாரும், பட்ட நல்லா கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்க இருதயத்துல 2வது இடம் யாருக்கு? கணவருக்கு. யாருடைய கணவருக்கு? கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மாவுக்கு. கரெக்ட். கல்யாணம் ஆயிட்டா அந்த 2வது இடம் கணவருக்கு வந்துடணும். கல்யாணம் ஆயிட்டவங்களுக்கு பேசினுங்க. 3வது இடம் தான் பிள்ளைகளுக்கு. திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகள். முதல் இடம் ஏசப்பா, 2வது இடம் அப்பா அம்மா, 3வது இடம் மற்ற சொந்த பந்தம். அப்படி வைக்கணும், ஒரு ஆர்டர் ஒழுங்கு வைக்கணும் வாழ்க்கையில. அப்பதான் அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மனைவிக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கிட்ட சிரிச்சு 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 பேசுறது, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு பாவம்? அப்படின்னா உங்களை நம்பி வந்த அந்த அப்பாவி பொண்ணுக்கு எப்படி இருக்கு? ஐயா உங்களுக்கு வயசாயிட்டா பிரச்சனை இல்லை, இன்னும் வயசு ஆகலையே. மனைவிக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடக்கூடாது. சந்தேகத்தை பற்றி தாக்கி 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 பேசுறோம். சந்தேகப்படாதே, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நைனா சந்தேகப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிற? அதுவும் தப்பு தானே. இடரல்கள் வருவது கண்டிப்பா உண்டு. அது யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. கோபப்படவும் கூடாது, கோபப்படுத்தவும் கூடாது, செக் பண்ண கூடாது. புருஷன் வேலைக்கு போறாருன்னா பின்னாடியே போக கூடாது. அவர் எங்க போறாரு, எந்த பொம்பளை பார்த்து பேசுறாரா? பேசக்கூடாதா? தெரிஞ்ச பொம்பளை கிட்ட பேசக்கூடாதா? சொல்லுங்க. சிரிக்க கூடாதா? உலகத்திலே சிரிக்கிறவங்க ஆம்பளை பொம்பளை தான். இந்த சிரிப்பு தான் நம்ம யாருன்னு காட்டும். சிரித்து வாழ வேண்டும், தெரியாத மாதிரி நடிக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. காலம் சென்ற முதலமைச்சர் பாடினார். அப்படிதான் சொல்லணும். அப்போ வாழ்க்கையில கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கணும். பிள்ளைகளை
காப்பாற்றணும், போஷிக்கணும். எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அப்பா அம்மா ஜபம் பண்ணுவாங்க, எங்க அப்பா அம்மா நல்லா சிரிப்பாங்க, காமெடி டைப்பு, பைபிள் படிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, எங்களுக்கு நல்லா எல்லாம் செய்யறாங்க, ஜபம் எங்களை கண்டிஷன்ல பைபிள் கண்டிப்புல வளர்க்கிறாங்க, எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. அப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கையை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சொல்லணும், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் இப்ப திருமணம்னா பயப்படுறான், வேண்டாம், ஐயோ அந்த பேச்சை எடுக்காது. என்னன்னா அவங்க அப்பா அம்மா போடுற சண்டையை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கைய வெறுத்து. பையன் 35 வயசு, என்ன தம்பி, ஐயோ ஐயா அதை பத்தி பேசாதீங்க. சரி, பையனுக்கு தான் அப்படி. பெண் பிள்ளைகள் இப்ப எவ்வளவு பேர்? ஒரு கிராமத்துல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பெண் போட்டு உடைச்சிருச்சு. என்னது, எப்ப பாரு எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, பிரதர் நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ பயமாக்குது. அப்பா அம்மா எதிர்க்கவே சொல்ற, உண்மையாவே அதை பாராட்டுறேன். எத்தனை நாளைக்கு கம்முன்னு இருக்கிறது, கண்ணு கலங்குது, அழுது. பெற்றோரே, குடும்பத்தை சிறப்பாக நடத்துங்க, ஜபம் பண்ணுங்க. ஏசப்பா சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய காலம் வந்துருச்சு பாருங்க. அழுகிறீர்களா? பிள்ளைகளை சத்தியத்திலே வளர்க்க வேண்டும், பயப்படக்கூடாது. 5 முதல் 10 வயது வரை அடித்து வளர்க்க வேண்டும். 10 முதல் 15 வயசு வரை படித்து நான் வளர்க்க வேண்டும், பயிற்சி கொடுத்து. 15 முதல் 20 வரை நடித்து வளர்க்க வேண்டும். நடிப்புனா சினிமா நடிப்பு இல்ல, உங்கள் வாழ்க்கையின் தோற்றம், உங்கள் வாழ்க்கையின் ஆக்டிவேஷன், அதான் நடிப்பு, ஆக்ஷன். அது பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ஃப்ரெண்டா மாறிடணும். தோளுக்கு மேல வந்துட்டா தோழன், ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். பையன் 18-20 வயசு ஆயிட்டானா மிரட்டிக்குன்னு இருக்கக்கூடாது. சின்ன வயசுல மிரட்டல அடிக்கல, இப்ப மிரட்டி என்ன பிரயோஜனம்? பட்டாளம் வந்து அடிச்சிருவானே, ஏன்னா அவங்க வாலிபர்கள், ரத்த ஓட்டம், ஷார்ட் டெம்பர் கிளாஸ், செல்போன் கொட்டி கொடுக்கறானே, போட்டா டெம்பர் கிளாஸ் உடைஞ்சிடும். அதுக்கு பேரு டெம்பர் கிளாஸ். டிஸ்பிளே உடையாம பாதுகாக்குது, தன்னை தேக பலியாய் கொடுக்கிறது. அப்புறம் ஒரு 100 ரூபாயில இன்னொன்று போட்டுக்கலாம். டிஸ்பிளே உடைஞ்சா 3000, 4000, 5000 செலவாகும். ஆனா அந்த டெம்பர் கிளாஸ் இருந்தா மாதிரி இருந்தா பரவாயில்ல, எல்லாவற்றையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு திறமை. ஆனா எப்படி ஷார்ட் டெம்பர் ஆயிரும் பசங்களுக்கு. ஒரு அப்பா தலையில அடிச்சுக்கினாராம், ஐயோ 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 ஐயோ, இவன் பண்ற அட்டகாசம் என்னால தாங்க முடியல. தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட நரகத்துல, தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட பரலோகத்துல இடம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தா நான் எப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டு பரலோகம் போயிருப்பேன். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டா மோட்சம் போக முடியாதுன்னு சொல்றாங்க, அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னாரு. அவன் சொன்னானா, ஆமா இவர் இயற்கை மரணம் அடைஞ்சா மட்டும் பரலோகம் போயிருவாரோ அப்படின்ட்டான். ஏன் தெரியுமா? அப்பா பண்ற அட்டகாசம் அவனுக்கு தெரியுது. இந்த பாரு, நீ மட்டும் மோட்சம் போயிடலாம் நினைக்காது, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றான். டே வானடா டே என்ன அப்பா மாட்டிக்கணும், பையன்கிட்டே அப்பா பையன்கிட்டே மாட்டிக்கணும். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். எக்லீசியாஸ்டிஸ்ட் சாப்டர் ஃபைனல் வேர்ட், பிரசங்கி கடைசி வசனம் அப்படிதான் முடியுதும்மா. பயமில்லாத பட்சம் ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு நாள். இயேசு வருகைக்கு ஆயத்தப்படுகிறீர்களா? எந்த நேரத்திலும் இயேசு வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல 3 இடத்துல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதுல 7வது வசனம் படிங்கம்மா. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். I come quickly. Those who observe, keep the word of God, they will call the blessed person. Because the word of God is prophecy. கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். Word of God is only authority in our life. Authority. கர்த்தருடைய வார்த்தை தான். கடைபிடிக்கணும். பைபிள் படிப்பதற்கு மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்கு. வேதத்தை வாசி
அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. சொல்லுங்க, வேதத்தை வாசி. மௌன விரதமா? சொல்லுங்க, வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. கைத்தட்டி சத்தமா பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. வேதத்தை வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. பெரிய பாட்டு இது. யூடியூப்ல போட்டு பாருங்க, வருதா? பாடிங்க. அப்புறம் சத்திய வசனத்துல வரும், அப்ப ரெடி ஆகும். ஒரு ஐயா ராசி பலன் பார்த்திருந்தார் பேப்பர்ல. அப்போ நான் பார்த்துட்டேன். பார்க்காதே ராசி, வேதத்தை வாசின்னு விட்டு ஓட்டார். பேப்பரை போட்டு ஓட்டு. இன்னொரு இடத்துல டீ கடையில் சிகரெட் புடிச்சு தான் ஒருத்தன், நண்பா சிகரெட்டை பிடித்துக் கொண்டு இருக்கிறாயே, நீ நரகத்தை நோக்கி ஓடுகிறாயே என்று போய் அவனை கட்டி பிடிச்சு பாருங்க, சிகரெட்டை போட்டு ஓட்டான். பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சிகரெட்டை கொளுத்துறப்பெல்லாம் அதான் ஞாபகம். இதை ஒரு சர்ச்சில் சொன்ன சாட்சியா. அதை கேட்டு ஒரு சகோதரரு என்ன மாதிரியே ஒரு டீ கடையாண்டு போயிருக்கிறார். அங்க ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிருந்துக்கிறான். இதே மாதிரி, நண்பா நரகத்தை நோக்கி வேலை ஓடிக்கொண்டிருக்கிறாய், இந்த சிகரெட் பிடிக்காதுன்னு கட்டி பிடிச்சிருக்கிறார் பாருங்க. அவன் சிகரெட்டை போட்டு மனம் திரும்பி ஏசன் பிள்ளையா மாறி இப்ப அவன் சர்ச்சுக்கு வர்றான். அது சொன்ன அல்லேலூயா. எந்த ஃபெயில், அவன் பாஸ். ஆனா மூல கதை நம்பதான். ஃபெயில்னா அவன் எங்க இருக்கிறான்? இப்போ ஏசு கிட்ட வந்துருப்பான்னு விசுவாசிக்கிறேன். ஆனா காணக்கூடாதது நிறைய இருக்குதே. பாருங்க, விசுவாசி நல்ல அருமையான சகோதரிகள், எல்டர்ஸ் மாதிரி பாஸ்டருக்கு உடல் ஊழியர்களாக கிராமங்களுக்கு போறீங்க, கைப்பிரதி கொடுங்க, புதிய ஏற்பாடு கொடுங்க, கூடி ஜபம் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல ஆத்துமாக்கள் நிறைய பேர் சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பாஸ்டர் மட்டும் அதை செய்யணும்னு அப்படி கிடையாது. ஒரு பக்தன் சொன்னார், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மிஷினரி. அப்ப மிஷினரி வேலை என்ன? சர்ச்சு சீலை போட்டு கைப்பிரதி கொண்டு போய் கொடுக்கணும். அந்த கைப்பிரதி பின்னாடி பக்கம் நம்ம சர்ச்சு சீலை இருக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க பார்த்து பேசுறப்ப பதிலுக்கு அன்பா பேசணும். அவங்க அடிச்சாங்களா வாங்கிக்கணும், வந்துடணும். பதிலுக்கு அடிக்கூட. எப்ப நீங்க அடி வாங்கினீங்களோ அங்க ஆர்டர், ஒரு ஜீவ கிரீடம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டார் ஆண்டவர். நீங்க போனீங்கன்னா அங்க கொடுப்பாரு. ஜீவ கிரீடத்தை உங்க தலைமையில வச்சு அழகு பார்ப்பார். அப்ப தெரியும் நம்ம இன்னும் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஆசை. அங்க போன பிறகு முடியாது. இப்பவே செய்திருங்க. உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கிறப்ப ஊழியம் செய்யுங்க, அப்புறம் முடியாது. கேட்பாங்க, ஐயா எப்படியா ஒரே நாள். இப்ப சிங்கப்பூர்லாம் போனா ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து நைட்டுக்குள்ள 5 இடத்துல பேசியிருப்பேன். 5 சர்ச்சில். அதை போட்டு விட்டுருவோம் பாருங்க, பேஸ்புக்ல போட்டோம். சர்ச்சுக்கு வந்த ஜனங்கள்லாம் போட்டு. ஆம்பூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு, அண்ணா என்னன்னா இது ஆச்சரியமா இருக்குது, ஒரே நாள்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 5 அல்லது 6 மீட்டிங்ல எப்படிங்கன்னா நீங்க பேச முடியுது? நானெல்லாம் ஒரு செய்திக்குள்ள டயர்ட் ஆகி போகுது. வாலிப கேக்குறாரு. அதான் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை. வேற எதுக்கும் பலன் வேணாம் எனக்கு ஆண்டவரே, நின்று பேச பலன் தாரும். அதான் என் ஜபம். அல்லேலூயா. 67 வயசு ஆகுது. சொல்லுங்க, பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க. சரி நானே சொல்லிக்கிறேன், விடுங்க. ஐயா நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்திக்கணும். ஐயா யாரும் உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. இதுவே ஒரு சாட்சி. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திங்க. கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நடைமுறை சத்தியம். என்னை படைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழகான தலை, முடி, கண்ணு, மூக்கு, வாய் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்களே பார்த்து பேசணும். You are a blessed person. You are a blessed person who created heaven and the earth. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி சொன்னோம். இருக்கிறீங்களா?
ஆமா, கண்ணாடியை பார்த்து அப்படி சொல்லணும். உனக்கு கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்கும், இனி முடியாது. உனக்கு கொஞ்சம் உயரமா இருந்தா நல்லா இருக்கும், முடியாது. தலைமுடிய பிடிச்சி ஒரு மரத்தை தான் கட்டி தொங்க வைக்கணும், கீழே யாருன்னா பிடிச்சி இழுக்கணும். உயரம் ஆயிடுவீங்களா? தேவையில்லை, இருக்கிற குள்ள போதும். பவுல போ சொன்ன விடுவா, குள்ளமா இருந்தாராம். கூடையில உட்கார வச்சு ஏற்றி அனுப்புறாங்க பாருங்க கீழே. அப்போ சில நடவடிக்கைகள் பவுல போ சொன்ன விசுவாசிகள், ஐயா இனி இங்க வேண்டாங்களா, தொடத்துக்கு வகை தேடுறாங்க, நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூடையில வச்சு உட்கார வச்சு ஒரு கயிறு கட்டி கீழே விடுறாங்க. அவர் இறங்கி போயிட்டாரு. கூடையில உட்கார்றாருன்னா அவர் அப்ப எவ்வளவு வெயிட்லெஸ், சிக்கு 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 வியாதி. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிட்ட வந்தா ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். தலைவலி இல்லாத தலை இல்ல, வயிறு வலி இல்லாத வயிறு இல்ல, சளி பிடிக்காத மூக்கு இல்ல. அப்படி உண்டா யாருன்னா? எனக்கு தலைவலியே வந்தது இல்ல, 1000 ரூபாய் தரேன், அதுக்காக கை தூக்கிட கூடாது. அவங்களுக்கு தலையே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தலைவலியே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா தலையே இல்லைன்னு அர்த்தம், அல்லது தலையில மூளை இல்லைன்னு அர்த்தம். ஆட்டி பாருங்க, மூளை ஆட்டுதா? பயமாகுது. மூளை ஒரு வேளை ரொம்ப சுத்திச்சானா? சாட்சியா இருங்கள், சாட்சி சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர ஒரு காலம் தூஷிக்கப்படவே கூடாது. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூஷிக்கப்படவே கூடாது. என்னை குறித்து எந்த ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. எனக்கு அடிக்கடி ஒரு வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 6:19 கடைசி வசனம் நினைக்கிறேன். சப்ஜெக்டுக்கு அது வராதனால அது எங்க இருக்குதுன்னு தெரியல, ஞாபகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்ப நீங்க உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும், அப்பதான் சாட்சியா இருக்க முடியும். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. இப்ப யோசித்து பாருங்கள், எத்தனை காரியம், எத்தனை நன்மையான காரியம் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார். அதை சாட்சியாக சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவர் எவ்வளவு அவ்வளவு எதிர்பார்த்து இருந்திருப்பார். ஒரு சாதாரண ஜுரம் கூட தான் இருக்கட்டுமே சொல்லணும், சாதாரண ஒரு கண்வலி சுகமாக்கினார் சொல்லணும். அப்பதான் அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் ஒன்னும் ஆசீர்வதிப்பார். என்னை குறித்தும் என் வசனத்தை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன். என்னை குறித்து எவன் மனிதர்கள் முன்பாக அறிக்கையிடுகிறானோ அவனை நானும் பிதா முன்பாக அறிக்கையிடுவேன். விடக்கூடாது, சொல்லணும். கேஜி கண்டிக்குன்னு ஒரு ஊரு, நல்ல டவுன். நானும் என் பையனும் வந்தாங்க, கார்ல வந்துட்டோம். ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்கி கார் மேல வச்சுட்டேன், ஸ்டேஞ்சர் பாக்ஸ். நான் பையன்கிட்ட ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லா இடத்துலயும் இந்த கைப்பிரதியை கொடுத்துட்டு வந்துடுறியாப்பான்ட்டு. சரிங்க பான்ட்டு அவன் கிளம்பிட்டான், கைப்பிரதி கொடுங்க. நான் பக்கத்துல டீ கடை, ஆனா ஒரு ஸ்டூல் மட்டும் கொடுங்கண்ணா எனக்கு இங்க நிக்கிறதுக்கு, ஜனங்க என்ன பாக்கிறதுக்கு நல்லா அப்படின்னு. எடுத்துங்க சாருன்ட்டார். அது மேல ஏறி நின்னுக்கிட்டு மதிப்பா, here is one great good news to you அப்படி ஆரம்பிச்ச இங்கிலீஷ்ல. அதிரி போயிட்டாங்க, யார வெள்ளக்காரன் வந்துட்டான். 10 நிமிஷம் அப்புறம் தமிழ் மாத்தி மாத்தி பேசி இயேசுவை பற்றி. எங்கேயோ ஒருத்தர் கிறிஸ்தவ சகோதரர் பேசி முடிச்சதும் ஓடியாடுறாரு. ஆனா இங்கெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கண்ணா, எப்படின்னா இவ்வளவு தைரியமா பேசுறீங்க கேக்குறாரு. மொத்தம் ஒரு 30-40 நிமிஷம் பேசியிருப்பேன். வெட்கப்பட மாட்டேன், கிறிஸ்துவை சுவிசேஷத்தை குறித்து நான் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். திருப்பி இன்னொரு இந்து மனிதர் வந்தார். ஐயா நான் ஏதோ இது கிறிஸ்துவங்களுக்கு மதம் மாத்திர சாமின்னு நினைச்சேன், இப்பதான் தெரிஞ்சு இயேசு எங்களை நேசிக்கிறாரு நீங்க சொன்ன பிறகு. வாங்கண்ணா வாங்கண்ணா, என்ன பையனை எங்க டீ கடைக்கு ஒரு டீ 2 வடை வாங்கிட்டாரு எங்களுக்கு. ஐயா நாங்க அர்ஜென்டா இன்னொரு இடத்துக்கு போனோம், தயவு செய்து வேண்டாம் எங்களை விடுங்க, எங்களுக்கு அப்படி ஒண்ணும் அந்த நாட்டம் இல்லை அப்படி சொல்லிட்டேன். அவரு என்ன பண்ணிட்டாரு, இதை நீங்க இந்த வடையை சாப்பிடாம இந்த டீயை குடிக்காம போனீங்கன்னா நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்ட்டேன். முடியாது என்னால, என் திருப்திக்காவது சாப்பிடுங்க. அவரு எதற்காக இந்த பாரு சாப்பிட்றேன் நல்லான்ட்டு அவர் எதற்காக சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அவரை பிளஸ் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்தோம். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது எனக்கு சித்தமல்ல. என் அன்பு சகோதரா சகோதரி,
நம்ம நினைக்கிறோம் அவங்க பயமாக்குது, அங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதை பட்ட பட்டையா நாமம் போட்டுக்கிறாங்க, கொட்டை கொட்டையா கழுத்துல போட்டுக்கிறாங்க. வேணுமுனுக்கு அந்த ஐயா கிட்ட போய் நான் இயேசுவை பற்றி பேசுவேன். அவர் சொல்றாரு, எனக்காக எம்பெருமான் இயேசுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்றாரு. கோயம்புத்தூர்ல இயேசு விடுவிக்கிறார்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி வந்துனுங்கிறேன். மேல படுத்துட்டேன், டயர்டா இருக்குதுன்ட்டு. கீழே ஒரு இந்து சாமியார் நல்லா காவி பொட்டை பட்டை எல்லாம் என்னென்னவோ ஸ்லோகம் சொல்லி 10 பேரை சேர்த்துட்டார் கீழே தரையிலே ட்ரெயின்ல. என்னென்னவோ ஸ்லோகம் இந்து முறைப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு அதிரி போயிட்டேன், நான் இயேசுவை தான் துதிக்கிறேன்ட்டார். அவ்வளவு பேருக்கிட்ட இந்த இந்து சாமியாரு நான் இயேசுவை தான் துதிக்கிறேன்ட்டாரு. எட்டி பாக்குறோம் அவரு, யாரா இருந்தாலும் இந்து சாமியார். இவ்வளவு நேரம் அவரு உபன்யாசத்தை கேட்டு இருந்தாங்களே, ஐயா என்ன சொல்றீங்க, இவ்வளவு நேரம் என்னென்ன சொல்லிருந்தீங்க, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க. சொல்றேன், ஆனா இயேசுதான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து அவரை துதிக்கிற அவர் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அந்த சிறிய வைகுண்டம் போறாருன்ட்டாரு. இந்து சாமியாரு சுவிசேஷத்தை எப்படி அறிவிச்சிருக்கிறார் பாருங்க. அதிரி போயிட்டாங்க எல்லாரும். இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் மறுபடியும் வரப்போறாரு, வேற யார், நான் முதல்ல சொன்னேன் அதெல்லாம் யாரும் வரப்போறது இல்லைன்ட்டார். நான் அப்பதான் இறங்கினேன். இறங்கி அவர்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினேன், கை குலுக்கி பேச ஆரம்பிச்சேன். தெளிவா இருக்கிறார் மனுஷன். இயேசு கிறிஸ்து பிள்ளையா அந்தரங்கத்துல மாறி அவர் இயேசு பற்றி பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கொண்டு போறாரு. புராண கதைகள் எல்லாம் கொண்டு போய் இயேசுவை பற்றி சொல்றாரு. சொல்லுவீர்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இனிமேல் மகிமைப்படுத்துவீர்களா? சும்மானு இருக்கக்கூடாதுங்கம்மா பிரதர், சும்மானு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க ஆண்டவருக்காக, ஆண்டவர் எல்லாம் செய்வார். இந்த முழுரு ஜபத்துல இயேசு என்ன ரட்சித்தார. அதுக்கு முன்னாடி தானே ஆஸ்துமா ஓவர் ஆகி நாடி மேல ஏறி கீழே வந்து செத்துலான்னு இருந்தேன். தயிர் சாதம், மோர் சாதம், எலுமிச்சை சாதம் சாப்பிட கூடாதுன்னாரு டாக்டர். பச்சை தண்ணி குளிக்க கூடாது, பச்சை தண்ணி குடிக்க கூடாது. அந்த முடிவு ஜபத்துல இயேசு என்னை ரட்சித்தார். அதே இரவு ஜபத்துல எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். பரிபூர்ண சுகம். பச்சை தண்ணியில தான் குளிக்கிறேன், பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன், தயிர் சாதம், மோர் சாதம், எலுமிச்சை சாதம் சாப்பிடுறேன். சந்தேகமா இருந்தா போட்டு வந்து கொடுங்க, மத்தியானத்துக்கு சாப்பிடுறேன். உங்க எதற்காகவே சாப்பிடுறேன். பாஸ்டர் ஐசக் சொல்லிட்டாரு, ஐயா 5 மணிக்கு ரெடியா இருக்கணும் நம்ம ஐயாவுடைய மகன். அப்படிங்களா? சரி. அங்க முடிச்சுட்டாங்க வந்தேன். நானே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், நீங்க டயர்டா இருக்கிறீங்க. பாவம், 1.5 மணி நேரம் பேசணும். நான் டயர்டா இல்ல, நீங்க 30% பண்ணிட்டு வந்து ஆமா உட்காந்துக்கிறீங்க. காலையில 4 மணிக்கு பச்சை தண்ணியில மேல பாத்ரூம்ல குளிச்சேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆஸ்துமா வீசிங் வரல. ஆண்டவர் அற்புதமானவர். பவுல் பிரதர ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்த்திருக்கிறாங்க. பவுல் பிரதர ட்ரிப்ஸ் ஏர்னு இருக்குது, பவுல் பிரதருக்கு குளுக்கோஸ் ஏர்னு இருக்குது. 1 மாசமா பெட்ல படுக்க, ஐசியூல சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடக்காமல் காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்ப கை தட்டுங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்படி அப்பப்ப அங்கங்க போற இடத்துல என் சாட்சி இதை சொல்லி சொல்லியே இது விசுவாச அறிக்கை. சுகம் நீண்டு போயினேக்குது. பிரச்சனை வரல. என் மனைவிக்குனால 2-3 முறை குளுக்கோஸ் சேர்த்துற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அதனால எங்க குடும்பத்திலேயே அதிகமா ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரே நபர் பிரதர் பவுல். கைத்தட்டி எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நானே நோயாளி, நானே டாக்டர். சின்ன வயசுல இருந்து தெரியும் எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மாத்திரை. மேல வாங்க ஒரு பேக் வச்சுனுக்கிறேன், என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மாத்திரை 2 வச்சுனுக்கிறேன். நீங்க வந்து வாங்கிக்கலாம். எனக்காக நான் எடுத்துட்டு போறேன்னு நினைக்காதீங்க, யாருக்காவது கொடுக்கறதுக்கு தான். அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்றாருன்னா நான் உட்காந்து கேட்கறேன்னா டப்பு 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 டப்புன்னு போட்டோ எடுத்து அவரை வாட்ஸ்அப்க்கு அனுப்பிட்டுருவேன். ஐயா சோ தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப அருமையா எடுத்திருக்கு. அது ஒரு ஹேபிட். நைட்டு 10க்குள்ள இந்த செய்தி நீங்க உங்க யூடியூப்ல பார்க்கலாம். பால் மலரடிகள் கட்டுங்க, நான் காட்சி அளிப்பேன், ஆயுஷ்வான் பவ பார்க்கலாம். அப்படி பாக்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஒண்ணு வேற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன். பாருங்க, பார்த்து பக்தி பரவச மாட்டேங்க சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு போட்டு பார்க்க சொல்லுங்கள். விசுவாசியே, கண்ணியமான விசுவாசியா, எத்தனை வருஷம் விசுவாசி? வாட் யூ ஹேவ் டன் ஃபார் த லார்ட்? எனக்கு ஆண்டவர் மாடி கட்டி கொடுத்தார், கார் கொடுத்தார், வசதி கொடுத்தார், அழகான மனைவி பிள்ளைகளை கொடுத்தார். சரி, வாட் யூ ஹேவ் டன் ஃபார் லார்ட்? நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? இவ்வளவு அழகான வாழ்க்கை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்ப என்ன, ஒரு ஆத்மா, 2 ஆத்மா, இல்ல 3 ஆத்மா வருஷத்துக்கு? இன்று முதல் ஆரம்பியுங்கள், கர்த்தர் தருவார். உங்களை கொண்டு ஆண்டவர் இங்கே கொண்டு வருவார். இதான் ஒரு விசுவாசினுடைய ஆத்ம பாரமா இருக்க வேண்டும். ஆத்ம பாரம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. ஒரு பக்தன் ஜெபித்தார், ஆத்மா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையாய் உம்மண்டை வரலாகுமோ? கர்த்தாவே, ஆத்மா இல்லாமல் வெறும் கையாய் நான் மட்டும் பரலோகம் போனா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நீரே என்ன நினைப்பீர்? எனக்கே வெக்கமா இருக்குது அப்படி சொல்றாரு அந்த பக்தன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த ஜீவ புஸ்தகத்தின் வார்த்தைகளை கை கொள்கிறவன் பாக்கியம். அடுத்து 12வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 12வது வசனம். அங்க பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இங்கே சீக்கிரமாய் வருகிறேன். கிரியைக்கு பலன், நீங்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு பலன், நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறீர்கள் அதற்குரிய பலன், உங்கள் பரிசுத்தத்திற்குரிய பலன் ஆண்டவர் தருகிறார். அதான் கிரியைக்கு. அவனவன் கிரியைக்கு, இயேசு வருகையில் இது ஒண்ணு, அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கிரியைகளுக்கு பலன். அதனால தான் நல்ல காரியத்தை செய்யுங்க, கொஞ்சம் தான தர்மம் பண்ணுங்க, கிடைக்கிற ஆசீர்வாதத்துல தசம காணிக்க சபைக்கு கொடுத்துருங்க. அது மஸ்ட். நீங்கள் ஒரு கண்ணியமான நல்ல விசுவாசி என்பது உண்மையானால் உங்க டைத்து தசம்பாகம் உங்க சொந்த ஸ்தல சபைக்கு வரணும். அதான் ஒரு விசுவாசிக்கு அழகு. அப்புறம் எதுக்கிறதுல இருந்து கொஞ்சம் எளியோருக்கு ஒதுக்கணும் சேவை. அப்படியெல்லாம் செய்யணும். முதல் கனி, முதல் 10 1 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது ஊழியத்துல ஒரு முக்கியமான பகுதி. அதுல நம்ம ஆண்டவரை ஏமாத்தத்தான் நினைக்கலாம், இல்லை, அவர்கள் தங்களையே ஏமாற்றி கொள்கிறார்கள். பணம் ஒரு பெரிதல்ல, இன்னோட அதிகமா கொடுக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஒரு லட்சம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க சர்ச்சுக்கு, இந்த வருஷம் ஃபுல்லா. அடுத்த வருஷம் 1,10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ண அல்லி சொல்லுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அளப்பார், உங்கள் மடியிலே போடுவார். கடைசியா வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 22 21 அதுக்கு முன்னாடி வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வார். அந்த ஒரே அதிகாரத்துல 3 இடங்களில் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற இயேசுவாகிய நான் சீக்கிரமாய், I come quickly, நினையாத நேரத்தில் நான் வருவேன். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். வார்த்தை ஒரு காலம் மாறாது, ஒரு காலம் மாறாது. வருவார் என்றால் அவர் வருவார். இயேசு கிறிஸ்து சொன்னால் சொன்னது வச்சிட்டீங்களா? இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்தை எடுத்து பாருங்க, அந்த வசனம் அங்கேதான் இருக்கணும், மாறாது. மத்தவங்க எழுதி மாறி போயிருக்கும், திருத்தி இருப்பாங்க, அண்டர்லைன் பண்ணி அல்லது கையை அழிச்சு வேற எழுதியிருப்பாங்க, அந்த வார்த்தையே இருக்காது. ஆனால் இயேசுவின் வார்த்தை ஒரு காலம் மாறாது, அழியாது. முதலாவதாக நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை பேசாமல் இருக்கக்கூடாது. இரண்டாவது, இயேசுவின் வருகையில முதல் காரியம் அவருடைய வசனத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன். அடுத்தது பாருங்கள், கிரியையிலே காட்டுவான். அவனவன் கிரியைக்கு பலன் அளிப்பேன், நான் வரப்போகிறேன். கடைசியாக சாட்சியாக அறிவிக்கிற நான் சொல்லுகிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. சாட்சியே நான் தான், வேற கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தன் மேலேயே சாட்சியா தன் மேலே ஆணையிடுகிறார். ஆபிரகாம் கிட்ட யார் மனிதன் மேல ஆணையிடல. என் மேல் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஆண்டவரே சொல்ற.
அது போலதாங்க நானே சாட்சியாக சொல்லுகிறேன், நான் சீக்கிரமாய் வருவேன். அப்பதான் சொல்றார் யோவான், அந்த புத்தகத்தை எழுதி ஆக்கியோன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே பார், ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். இக்காலம் ஒரு நாள் தொனித்திடும், எழுந்திடும் பரிசுத்தவான்கள். இக்காலம் ஒரு நாள் தொனித்திடும், எழுந்திடும் பரிசுத்தவான்கள். உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னத அன்பை நிறைத்திடுவேனே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னத அன்பை நிறைத்திடுவேனே. இக்காலம் ஒரு நாள் தொனித்திடும், எழுந்திடும் பரிசுத்தவான்களே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னத அன்பை நிறைத்திடுவேனே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னத அன்பை நிறைத்திடுவேனே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்துவிட்டேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்துவிட்டேன். நல்மனவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். நல்மனவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். ஒரு நாள் வருவார் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். எழும்பி நிற்போமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே. உடனே ஒரே ஒரு சிறு ஜெபம். எழுந்து நின்று உடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை கூப்பி கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுந்து கொண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணு மூடு, கண்ணு மூடு. கை கூப்புங்க, எல்லாம் கை கூப்புங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு பேசினார். யார் யார் உள்ளத்துல ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசினார், அப்படி உணர்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நாங்கள் இனிமேல் சாட்சி சொல்லத்தக்கதா இந்த வருகைக்கு ஆயத்தமாயிருக்க ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை தார், பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.